தாசே ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் படம் தான் வேட்டையன். அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கும் சூழலில் கடந்த மாதம் பிரம்மாண்ட ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது. இதில் படக்குழுவினர், ரசிகர்கள் எல்லாருமே கலந்து கொண்டாங்க. வழக்கம் போல ரஜினிகாந்த் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிலும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ரசிகர்களை மகிழ்வித்தார். இந்த சூழலில் ரஜினிகாந்த் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. மீண்டும் ரஜினிகாந்த் தான் முதலிடம் பிடிச்சிருக்காராம். அந்த தகவலை பார்ப்போம். அதாவது ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் ரஜினிகாந்தை அவரை வச்சு வேட்டையன் படத்தை இயக்கியிருக்காரு. இதில் ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் என நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையில் லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஞானவேல் முக்கியமான இயக்குனர் என்பதனால இந்த படத்தின் மீதான எக்கச்சக்க எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. படமானது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. இதற்கு முன்னதாக ரஜினிகாந்த் ஹீரோவா நடித்து வெளியான ஜெயிலர் படம் உலக அளவில் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. எனவே இந்த படமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வசூல் செய்யுமா இல்லையா, இல்லை அதனை விட அதிகமாக வசூல் கெத்து காட்டுமா என்று ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த படத்துடைய கமர்ஷியல் கலவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் படக்குழுவினரும் ரசிகர்களும் கலந்து கொண்டாங்க. இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு முறை ஞானவேலிடம் தான் ஒரு கதையை சொன்னதா கழுதை டோப்பி கதையை சொன்னார் ரஜினி. அந்த கதையில் அவர் சொல்லும் போதும் சொல்லி முடித்த போதும் ஆடியோ லான்ச் நடந்த ஆடிட்டோரியம் ஆறாவாரத்தில் குலுங்கியது. இப்போது அந்த கதையும் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. மேலும் அனிருத் தனது மகன் போன்றவர் என்று ரஜினிகாந்த் சொன்னதும் அவரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியில் ஆழ்த்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் ஆடியோ வெளியீட்டு விழாவிலே படத்தோட டீசரும் வெளியிடப்பட்டது. ஆனால் ரசிகர்களிடம் பெரிதான வரவேற்பு இந்த டீசருக்கு கிடைக்கல. இதனை அடுத்து சமீபத்தில் ட்ரெய்லர் வெளியானது. அதனை பார்த்த ரசிகர்கள் டீசருக்கு ட்ரெய்லர் பரவாயில்லை என்கின்ற ரீதியிலே சொன்னாங்க. இதனால் படக்குழுவும் கொஞ்சம் அப்செட் என்றே தெரிய வந்திருக்கு. மேலும் படத்தின் மீதான ஹைப்பும் கொஞ்சம் குறைந்திருப்பதாகவும் ஒரு பேச்சு திரைத்துறையில் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்நிலையில் படத்தில் ரஜினிகாந்த் நடித்ததற்கான எவ்வளவு சம்பளம் வாங்கினார் என்பது குறித்து தகவல் வெளியாயிருக்கு. மேலும் அதன்படி சம்பளமாக 125 கோடி ரூபாயை கொடுத்திருக்கும் லைகா நிறுவனம் படத்தில் வரும் லாபத்திலும் குறிப்பிட்ட அளவை ரஜினிக்கு கொடுக்க ஒத்துக்கொண்டிருப்பதா பேசப்பட்டிருக்கு. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் படத்தில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும், அதில் குறிப்பிட்ட அளவு போனால் வேட்டையன் படத்துக்கு ரஜினி சம்பளம் 250 இல்லை 280 கோடியை தொடருது. நிச்சயமாக ஆச்சரியத்தில் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்காங்க. விஜயை கண்டிப்பாக முந்திடுவார் ரஜினி. விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வரப்போட படமான தளபதி 69 படத்துக்கு 280 கோடி வரை சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதை மிஞ்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 300 கோடி கிட்ட சம்பளம் வாங்க போறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கோலிவுட்டோட ஹாட் டாக்காக போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி வாங்குற சம்பளம் எவ்வளவு இருக்கும்? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.